கலங்கரை விளக்கத்துக்கும் நிலாங்கரைக்கும் இடையில வந்து கடலுக்குள்ளே ஒரு பாலம் அமைக்கப்படுது இல்லையா? சென்னை உலகத்தின் மிக அழகான கடற்கரையில் 2வது. ஒரு இடத்துல ஒரு கடலுக்குள்ளே நம்ம செயற்கையாக ஹியூமன் மேட் செவுரோ ஹியூமன் மேட் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அந்த இயற்கையாக வரக்கூடிய அலைகளோட பேட்டர்ன் மாறும். அப்போ இருந்த வட சென்னை காசிமேடுலேருந்து எண்ணூர் வரைக்கும் இருக்கிற ரோடு இப்போ சுத்தமாக கிடையாது. பல குப்பங்கள் கடலுக்குள்ளே போயிடுச்சு. இவ்வளோ பெரிய ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போகுது. கடலுக்குள்ளே பெரிய பில்லர்ஸ் போட போகிறாங்கன்னா டோட்டல் ஈக்குவலாஜி மாறி. Q7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சமூக ஆர்வலர் ராஜ்குமார் அவர்கள் இணைந்திருக்கிறாரு. அவர் கூட பேசுறதுக்கு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்தியாவிலே 2வது முறையா வந்து கடலுக்குள்ளே ஒரு பாலம் அமைக்கப்படுது இல்லையா? கலங்கரை விளக்கத்துக்கும் நிலாங்கரைக்கும் இடையில வந்து 2வது முறையா ஒரு பாலம் அமைக்கப்படுது அப்படின்னும் பொழுது இந்த திட்டம் கொண்டு வரதுக்கான காரணம் வந்து போக்குவரத்து நெரிசலை வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ஒரு அமோகமான வரவேற்பையும் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னும் பொழுது இந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்ல முடியுமா சார்? இந்த திட்டம் நானும் ரீசெண்டாக பேப்பரில் படித்தேன். இந்த திட்டத்துக்கு வந்து இது சொல்லியிருக்காங்க, பேப்பர் லெவலில் தான் இருக்குது. பேப்பர் லெவலில் கூட இல்லை. திட்டம் மனசுலேருந்து வந்து பேசியிருக்காங்க. பட் ஈக்குவலாஜிக்கலாக பார்க்கணும் நம்ம. ஈக்குவலாஜிக்கல்னால் பாம்பேயில் இருக்கக்கூடிய பாலத்தை பற்றி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பாம்பேன்றது வந்து ஒரு 7-8 தீவுகள். புரிஞ்சிங்களா? அந்த தீவுகளுக்கு நடுவில் கடல் இருக்குது. ஸோ கடல் சூழ்ந்த தீவுகள் தான் அது. நீங்கள் பாம்பே போனீங்கன்னா பார்க்கலாம். சென்னை அப்படி கிடையாது. உலகத்தின் மிக அழகான கடற்கரையில் 2வது. இந்த தப்பை வந்து இதுக்கு முன்னாடி வட சென்னையில் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் ஃபிஷ்ஷிங் ஹார்பர் ஒன்று கட்டினாங்க. அப்புறம் நிறைய இடத்துல வந்து இன்னொரு அங்கங்கே ஹார்பர்ஸ்லாம் கட்டினாங்க. நான் வட சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வருஷம் நான் குடியிருந்த ஒரு கேரக்டர் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் லைஃப்பில். ஓகே. அப்போ இருந்த வட சென்னை காசிமேடுலேருந்து எண்ணூர் வரைக்கும் இருக்கிற ரோடு இப்போ சுத்தமாக கிடையாது. பல குப்பங்கள் கடலுக்குள்ளே போயிடுச்சு. அதுக்கு காரணமாக என்ன? அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு இடத்துல ஒரு கடலுக்குள்ளே நம்ம செயற்கையாக ஹியூமன் மேட் செவுரோ ஹியூமன் மேட் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா அந்த இயற்கையாக வரக்கூடிய அலைகளோட பேட்டர்ன் மாறும். அதை வந்து யாரும் நிர்ணயிக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? கடல் அலைகள் வந்துட்டுருக்கு இல்லையா, அது நிர்ணயிக்க முடியாது. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், கிராவிடேஷனல் ஃபேக்டர்ஸு, அமாவாசை, பௌர்ணமி, அப்புறம் வந்து பருவநிலை மாற்றங்கள், இப்படி நிறையா காரணத்தினால கடல் அலை மாறும். இப்போ நீங்கள் இன்றைக்கி இந்த கேள்வி நீங்கள் கேட்குறது ரொம்ப நியாயமான விஷயந்தான். இன்றைக்கி நீங்கள் வட சென்னைக்கு இப்போ காசிமேடு தாண்டி போய் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக சிமெண்ட் போல்டர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. பீச்சுன்னே ஒன்று இருக்காது. அந்த மேலும் கடல் அரிக்கக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் வந்து கடலுக்கு, அதெல்லாம் வந்து கடலோட பவருக்கு முன்னாடி அந்த சிமெண்ட் போல்டர்ஸ்லாம் நத்திங். நீங்கள் பாம்பேயில் மரைன் ட்ரைவ் போய் பார்த்தீங்கனாலே மரைன் ட்ரைவில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணாலே கடல் மரைன் ட்ரைவில் தண்ணிக்குள்ளே வந்துடும். இந்தியா கேட்டுக்குள்ளே தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி போகுது. பில்லர்ஸ் போட போகிறாங்க. கடலுக்குள்ளே பெரிய பில்லர்ஸ் போட போகிறாங்கன்னா டோட்டல் ஈக்குவலாஜி மாறிடும். இது பாயிண்ட் நம்பர் 1. ஈக்குவலாஜி மாறிடும். இது நான் வச்சுக்கணும். இதுக்கு வந்து என்விரான்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஓஷன் ஸ்பெஷலிஸ்ட்ஸ். அவங்க எவ்வளோ தூரம் பர்மிஷன் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியாது. புரிஞ்சிட்டிங்களா? அதுக்கு இல்லாத சமூக ஆர்வலர்கள், விஷயம் தெரிஞ்ச சமூக ஆர்வலர்கள், கடலை ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறவங்க, ஓஷன் சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு இந்த திட்டம் வரக்கு 10% கூட வாய்ப்பு கிடையாது. ஓகே. ஏன்னா நீதித்துறை இதை அலோவ் பண்ணாது. ஆல்ரெடி நீங்கள் அடையார் பக்கம் வந்தீங்கன்னா ஒரு 5-6 பில்டிங் கட்டி அப்படியே நிற்கும். யாரும் ஆக்குபை பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பில்டிங் பேர் நான் சொல்ல விரும்பலை. ஏன்னு கேட்டால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடையார் சிக்னல்லேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும். ஏன்னு கேட்டால் அது ஒரு விசித்திரமான காரணத்துக்காக நிற்க வச்சிட்டாங்க. யாருக்கு தெரியாது. அதென்னு கேட்டால் அது பேர்டோட பாத்ஸ், மைக்ரேட்டரி பேர்டோட பறவைகள் பறந்து வர பாதை அப்படின்னு அது வந்து அந்த காலத்தில் அது பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் பில்டிங் கட்டாங்க.
18 மாடி 20 மாடி. ஸோ இது வந்து நாட் அலோவுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற ஏரியா ஃபுல்லாகவே பள்ளிக்கரணை என்ன டர்ட்டில் வந்து ஆமை வந்து குட்டி போடு தெரியுமில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கெல்லாம் அந்த ஏரியா தான் என்ன. இந்த ஆமை இனப்பெருக்கம், அப்புறம் பல இனப்பெருக்கங்கள், டர்ட்டில் வாக்லாம் போகும். டர்ட்டில் வாக் வந்து நம்ம போகிறோம், அது வந்து முட்டை போட்ட பிறகு முட்டை எடுக்க போகிறோம் நம்ம, அது பேர் டர்ட்டில் வாக். அது முட்டை போட்டு போன பிறகு முட்டையை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கடற்கரையில் இருக்குது. கலங்கரை விளக்கத்திலேருந்து என்ன நீலாங்கரை வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த திட்டங்களுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் நான் சொன்ன என்வியாரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், இந்த பேர்டோட மைக்ரேட்டரி ஏரியா அந்த ரூட்டு, அதுக்கப்புறம் வந்து கடல் அரிப்பு எவ்வளோ தூரம் உள்ளே வரும் அப்படின்லாம் ஸ்டடி பண்ணி பார்த்தாங்கன்னா அதே மாதிரி வராது. ஓகே. இதில் இருக்கக்கூடிய நிறைய டிஸ்அட்வான்டேஜஸை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இதில் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு எதுனா இருக்கா சார்? அட்வான்டேஜ் எதுவுமே கிடையாது. ஓகே. ஆனால் இப்போ அவங்க அட்வான்டேஜாக சொல்கிற விஷயம் வந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமா சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து டிராஃபிக்கு என்ன பண்ணலாம் சார்? வேறு என்ன திட்டம் கொண்டு வரலாம்னு நினைக்கிறீங்க? போக்குவரத்து நெரிசலை குறைக்கிறதுக்கு வந்து இப்போ ஜப்பானில் இருக்கிற போக்குவரத்து நெரிசலை தவிர உலகத்தில் வேறு எங்கேயும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. சைனாவில் இருக்கிற போக்குவரத்து நெரிசல் தவிர இங்கே ஒன்றும் வாய்ப்புகள் கிடையாது. பல நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களாக இருக்குது. அந்த நிலங்களை எடுத்தாலே போதும், நம்மளுக்கு 6 லேன் டிராஃபிக் எடுத்துரும். இப்போ இருக்கிற ரோடு மேலே நீங்கள் இன்னொரு பாலம் கட்டலாம், இன்னொரு பாத்வே கட்டலாம். புரிஞ்சுங்களா? இப்போ சப்போஸ் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் அடையாறில் ஆரம்பித்து நீங்கள் மகாபலிபுரம் போய் இறங்கணும். நடுவில் எங்கேயும் இறங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அடையார் டு மகாபலிபுரம் ஒரு 52 கிலோமீட்டர், அவ்வளோதான். 52 கிலோமீட்டரை நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் போயிடலாம் அந்த பாலம் இருந்துச்சுன்னா. இதுக்கு போய் கடலில் கட்டணும்னு அவசியம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஃபேன்சியாக மக்களை சொல்கிறதுக்கு ஒரு ஐடியா தானே. இது வந்து இந்த இருக்கிற ரோடு மேலே ஒரு பில்லரை போட்டு கட்டினால போயிடலாம். அதெல்லாம் அதுக்கெல்லாம் டெக்னாலஜியெல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இந்த நீங்கள் சொல்கிற அந்த கலங்கரை விளக்கம் டு நீலாங்கரை இட் இஸ் எ பிக் கொஸ்டின் மார்க். ஆனால் இப்போது இந்த பாலத்தையே வந்து செங்கல்பட்டு வரைக்கும் நீட்டுச்சா இன்னும் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும். இது வந்து பயங்கரமான காமெடி. இது பயங்கரமான காமெடி. ஏதாவது எதையோ ஒன்று சொல்லிட்டு போயிடுது அப்படின்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம். என்ன தேவையில்லாத விஷயம். இது நீங்கள் கேட்குறது நியாயமான கேள்வி தான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரூட்டு தெரியுமான்னு தெரில. நீலாங்கரில் ஏன் திருப்பி செங்கல்பட்டுக்கு போகிறான்? ஆல்ரெடி வேர்ல்டு பேங்க்கு அப்ரூவ் பண்ணிட்டான் கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு. நீங்கள் கல்கட்டாவில் எடுத்திங்கன்னா திருப்பி கல்கட்டாவுக்கு போயிடலாம். அதுக்கு தான் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ஸ், கோஸ்டல் ரோடுன்னு போட்டான். அதை நீ ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி அதில் ஆக்கிரமிப்பில் அதை பார்த்துட்டாலே போதும்.